பின்பாடு வந்த இலக்கியங்களில் தான் காணப்படுகிறதே தவிர கிறிஸ்துவுக்கு முன்பு உள்ள இலக்கியங்களிலே இல்லை. ஆனால் இயற்கையை வழிபட்டதை பற்றி சில இலக்கியங்கள், தொல்காப்பியம், ஐந்திணை போன்ற சில செய்யுட்கள் சொல்லுகிறது. மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புதை வரு வழியும் வழிதலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல. இயற்கையை மனிதன் கடவுள் என்று நம்பினான். மண் திணிந்த நிலன், மண்ணால் நிறையப்பட்ட பூமியை பார்க்கிறான். இதில் எத்தனை விளைச்சல்கள், மரம், செடி, கொடி, ஆடு, மாடுகள், மிருகங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஏப்பா எங்கே போனால் உயரம், மலை எவ்வளோ பெருசு இருக்குது, அங்கேருந்து பார்த்தா பூமி எவ்வளோ பெருசு தெரியுது. ஆகவே மண்ணை அவன் கடவுள் என்று நினைத்ததிலே வியப்பில்லை. மண் திணிந்த நிலன், நிலன் ஏந்திய விசும்பு, விசும்பு என்றால் ஆகாயம். நிலம் தம் மேலே பார்த்தா, நிலத்திலிருந்து பார்த்தால் ஆகாயம், ஆகாய விரிவிலே அவன் பார்க்கின்ற அதிசயங்களே, அப்பா அது ஒரு கடவுள், ஆகாயம் கடவுள். விசும்பு தை வரு வழி, அந்த ஆகாயத்தின் வழியாக வருகின்ற வழி என்றால் காற்று. பெரிய காற்று அடித்து அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? சூறாவளி என்று சொல்லுகிறோம். சூறையாடி கொண்டு போகிற காற்று சூறாவளி. வழி என்றால் காற்று. அந்த விசும்பின் வழியாக, ஆகாயத்தின் வழியாக வருகின்ற காற்று பலமான மரங்களை வேரோடு புரட்டி விடுகிறது. 10 பேர் சேர்ந்தாலும் மரத்தை அசைக்க முடியாது. ஆனால் காற்று வேரோடு சாய்த்து விடுகிறது. ஆகவே காற்று தன்னை விட சக்தி வாய்ந்தது என்று நினைத்து காற்றை தெய்வமாக நினைத்தார். அந்த காற்று அடிக்கும் போது ஒன்றோடு ஒன்று மரங்கள் உராய்வதனால் ஏற்படுகிற தீ பக்கத்தில் போக முடியல. ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் எரிச்சிருது. பக்கத்தில் போனால் நம்மளும் எரிஞ்சிருவோம். தீயை பார்த்து மனுஷன் ஓட ஆரம்பித்தான். ஆகவே இந்த தீயை பார்த்தான், இது ஒரு கடவுள். அக்னி, தீ, நெருப்பு, இது ஒரு கடவுள். அப்போ நிலம், தீ, நீர், வழி, விசும்பு ஐந்தும் கலந்த உலக மயக்கம். 5 நிலை தொல்காப்பியத்தில் சொல்கிறார். அப்போ இந்த அக்னியினால் ஏற்படக்கூடிய உஷ்ணம் அப்படியே மேகத்தில் கலந்து குளிர் காற்று வீசும்போது மழையாய் பொழிகிறது. சின்ன சின்ன துளியாக விழுகுது, பெரிய வெள்ளமாக போகுது. இப்போ டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, நியூஸில் மகாராஷ்டிரா, பாம்பே எல்லாம் தண்ணியில் மூழ்கி கிடக்குது. கடந்த 100 ஆண்டுகளில் இந்த மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அழிவெல்லாம் ரொம்ப அதிகமாக நியூஸில் வருது, டிவியில் காட்டுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளம். ஜெர்மனியிலேருந்து என்னுடைய மகள் ஃபோனில் பேசினா, பயங்கரமான ஒரு 20 நிமிஷம் ஒரு மழை பெஞ்சதான், கல் மழை. நல்லா முட்டை பெருசு, ஐஸு முட்டை பெருசு, இவ்வளோ பெருசு. காரு, வீடு, ஜன்னல், கண்ணாடி எல்லாம் சுக்காண்டு ஒருங்கி போச்சு. எத்தனையோ வீடுகள் பொத்தலாகி போச்சு. இந்த மக வீட்டில் மேலே ஓடெல்லாம் உடஞ்சி, இப்போ எல்லா வீட்லேயும் மேலே பிளாஸ்டிக் ஆயுதம் போட்டு குடிசையில் போட்டிருப்பாங்க பாருங்கள். குடிசை ஜனங்கள் பிளாஸ்டிக் துணி விரித்து, அது மாதிரி பணக்காரங்கள்லாம் பிளாஸ்டிக் துணி விரித்து உட்காந்துருக்குறாங்க. சேல்னு போட்டு ஆயிரக்கணக்கில் கார் வெளியில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. செகண்ட் ஹேண்ட் கார், ஃபஸ்ட் கிளாஸ் கார் எல்லாம் போச்சு, அடித்து நொறுக்கி எல்லாம். எங்கள் மருமகன் காரும் எல்லாம் போச்சு. சும்மா ஒரு 20 நிமிஷத்தில் ஊரை கொள்ளையடிச்சிட்டு போனேன். பயிர் பச்சைகள், வயலில் விளைஞ்ச எல்லாம் போச்சு. மக்காச்சோளம் போச்சு, உருளைக்கிழங்கு போச்சு, எல்லாம் போச்சு. ஜனங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. சில பேர் கடவுளை திட்டுறாங்களாம், ஏன் கடவுள் இப்படிலாம் செய்கிறாருன்னு. எல்லாருக்கும் கடவுள் மேலே தான் குற்றம் சொல்லதை தவிர தங்களுடைய குற்றம் என்னன்னு அவங்க யோசித்து பார்க்குறதே இல்லை. கேவலமான பாவங்களை செய்கிற ஜனங்கள், வஞ்சனையான சம்பாத்தியம், பிறர் அடுத்துக்கடுத்து சம்பாதிப்பது, கொலை, கொள்ளை, விபச்சாரம் போன்ற பாவங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய நாடுகள் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தேசம் முதல் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றிலும் பயங்கரமான அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயும் மகாராஷ்டிரா, குஜராத்தில் ஏராளமான அழிவுகள் காணப்படுகின்றன. காரணம், அங்குள்ள மக்கள் கடவுளை நினைக்கிறது இல்லை. மதஸ்தர்கள், ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. நாத்திகனாவது கடவுள் இல்லைன்னுறான். ஆத்திகன் கடவுள் உண்டு என்று சொல்லிக்கொண்டே அவரை இல்லாமல் ஆக்குறான். அதான் வித்தியாசம் நாத்திகனுக்கும் ஆத்திகனுக்கும்.
கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா வம்பே இல்லை, அவன் என்னன்னாலும் செய்யலாம். இவன் கடவுள் உண்டுன்னு சொல்லிக்கிட்டு கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்கிறான். ஆக பொதுவாக இந்த இயற்கை சக்திகள் கடவுள்களாக அவனுக்கு தோற்றப்பட்டன. ரிக்வேதத்தினுடைய முதல் வார்த்தை அக்னி என்று ஆரம்பிக்கிறது. பைபிளில் முதல்ல என்ன சொல்லியிருக்குது? ஆதியிலே தேவன். அப்போ இன்றைக்கு உலகத்தில் உள்ள பலவிதமான மார்க்கங்கள், கிறிஸ்துவ இயேசுவுக்கு முன்பு உலக சரித்திரத்தை ஆண்டவர் ரெண்டாக பிரிச்சிட்டார், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று. இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன் பிறந்த நாள் என்னப்பான்னா கிறிஸ்துவுக்கு பின் 1934 பிறந்தேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா கூட உலக சரித்திரத்தை ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. கம்யூனிஸ்டுக்காரன், நாத்திகன் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் இல்லைன்னு சொன்னால் கூட ஒத்துக்கிறான். ஆக அந்த கிறிஸ்துவுக்கு முன்பு என்று பார்த்தால், உலக அளவிலே பார்த்தால், கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகளிலே யூதம் என்ற ஒரு மார்க்கம் அமைக்கப்பட்டது. இது தேவனால் அமைக்கப்பட்ட, வழி நடத்தப்பட்ட ஒரு மார்க்கம். ஆபிரகாம் என்ற ஒரு நல்ல ஐயாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் கிறிஸ்தவர் இல்லை, அவர் யூதரும் இல்லை. அவங்க அப்பா விக்கிரகம் வணங்கி கொண்டிருந்தவர், விக்கிரகங்களை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் வழியாக ஒரு மார்க்கத்தை மோசையை கொண்டு நிறுவினார். அதுதான் யூத மார்க்கம். அந்த யூத மார்க்கத்தில் இறைவன் பிறந்தபடியினாலே அந்த யூத மார்க்கத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து காட்டப்படுகிறார். ரோமர் 10 அதிகாரம் 4 வசனத்தையும் 13 அதிகாரத்தில் ஒரு வசனத்தையும் நீங்கள் படி. ரோமர் 4 அதிகாரம் 10 அதிகாரம் 4 வசனம். படிக்கிறீங்களா? ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அப்படியே 13 அதிகாரம் 10 வசனம் படி. ரோமர் 13:10. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார், அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. இப்ப கிறிஸ்து இயேசு வேற இல்லை, அன்பு வேற இல்லை, ரெண்டு ஒன்று தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். அநேக வீடுகளில் பார்த்தீங்கன்னா காட் இஸ் லவ் அப்படின்னு போட்டிருப்போம். தேவன் அன்பாக இருக்கிறார். இங்கிலீஷில் சொன்னாலும் தமிழில் சொன்னாலும் தேவன் அன்பாக தான் இருப்பார். இங்கிலீஷில் சொன்னால் ரொம்ப அன்பாக இருப்பார்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் ஒரே அன்பு தான். அதே போல் நம்ம கடவுளை பற்றி சொல்லும்போது ஈஸ்வர் மகான் ஹை அப்படின்றான் வட இந்தியாவில். ஈஸ்வர் மகான் அப்படின்னா கர்த்தர் பெரியவர். நம்ம கூட தமிழில் கர்த்தர் பெரியவர்னு சொல்கிறோம். அரபு நாட்டில் அரபு பாஷை தெரிஞ்சவ எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர் அப்படிமா. நம்ம அல்லாஹு அக்பர்னு சொன்ன உடனே முஸ்லீம் நினைக்கிறோம். அல்லானா முஸ்லீம் கடவுள் இல்லை, ஈஸ்வர்னா இந்து கடவுள் இல்லை, இயேசு கிறிஸ்துனா கிறிஸ்தவ கடவுள் இல்லை, யெகோவானா யூத கடவுள் இல்லை. இதெல்லாம் காரண பெயர்கள். எல் எலா எலோஹீம் என்ற எபிரேய எழுத்திலிருந்து எல் எலா, அதுதான் அல்லாஹ் அப்படின்னு முஸ்லீம் சொல்கிறாங்க. எல் அல்லாஹ். அந்த அல்லாஹ் எல் எல் என்ற பேர் அல்லது யா யெகோவாவுக்கு, அந்த யா என்று யாவே, யா எல் ரெண்டும் பைபிளில் நிறைய இருக்கும். தீர்க்கதரிசிகள் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசாயா, எரேமியா, செபனியா, ஒபதியா, மல்கியா, எல்லாம் யாவில் முடியும். அல்லது தானியேல், ஜோயல், எசேக்கியல் எல்ல முடியும். தீர்க்கதரிசிகள் எல்லாருமே கடவுளுடைய பேரை தங்களோடு சேர்த்து கொள்வார்கள் ஆசையாக. நம்ம கூட சில சமயத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் இயேசுன்னு பேர் வச்சுக்கிறது இல்லை, ஆனால் இயேசுதாசன்,
இயேசு நேசன், இயேசு அடியான் அப்படின்லாம் வச்சுக்குவாங்க இல்லையா? மற்றவங்கெல்லாம் அவங்க கடவுள் பேரை டைரெக்டாக வச்சுருக்காங்க. டேய் கணேசா ஏன்டா பீடி குடிக்கிற அப்படின்னு. அந்த கடவுள் பேரை வைக்கிறதுல ஆபத்து இருக்குது. கடவுள் பேரை தங்களுக்கு ஏதோ கடவுளை வாயில கூப்பிடுற மாதிரி நினச்சிக்கிட்டு பிள்ளைங்க வைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அது ஆபத்தில் முடிஞ்சிருது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் டேனியல் என்ற ஒரு கல்லூரி மாணவன் அந்த ராகிங்கில் ஒரு பையனை துண்டு துண்டாக வெட்டி சாக்கு பையில் போட்டு வித்தியாசமான இடங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டான். பேப்பரில் வந்து அது தானியல் இப்படி செய்தான் அப்படின்னா, தானியல் பெரிய தீர்க்கதரிசி, அவர் பேரில் ஒருத்தன் அப்படி செஞ்சான்னா அது நமக்கெல்லாம் அவமானமாக இருக்குது. அது மாதிரி சில நேரங்களில் பேர் என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் அவன் வாழ்க்கையிலே இறைவன் இல்லாவிட்டால் அந்த பேரில் பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய மேரின்னு பேர் வச்சுக்கிட்டு லோக்குன்னு இருமிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால் அந்த பேருக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம். கண்ணப்பன் அப்படின்னா ஒரு பார்வையில் இருக்காது, நடராஜன்னா அவர் நொண்டி நொண்டி போயிட்டுருப்பார். இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அது சம்மந்தம் இல்லாத வாழ்க்கையாக அது பார்த்தா சிரிப்பாகவும் இருக்கும். ஆக காரண பெயர்கள் நாம் ஒவ்வொருத்தர் மொழி வாரியாக அல்லாஹ் என்ற அரபு மொழியிலே அமைந்தவர்கள். அல்லானா கடவுள், யெகோவானா கடவுள், கர்த்தர் என்றால் கடவுள், தேவன் என்றால் கடவுள், கடவுள்னாலும் கடவுள். காரண பெயர்கள். கடவுள் யார் என்று அறியாத நிலையிலே கடவுள் முதலாவது இயற்கை வழியாக தன்னை வெளிப்படுத்தினார். அந்த இயற்கை வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கோட்பாடுகள். இயற்கையை வணங்கின ஒரு நிலை, அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் முன்னேறினாங்க. முன்னோர்களை வணங்கினார்கள். குடும்பத்தில் ஒரு பெரியவர் இருந்திருப்பார், அவர் நல்லவராக குடும்பத்தெல்லாம் நல்லா பராமரிச்சிருப்பார். அவரை கடவுளாக நினச்சி கடைசியில் செத்து போன பின்னால் சமாதி கட்டி அதை கோயிலாகவும் மாற்றிடுவாங்க. ஆக அவர் ஒரு கடவுள் ஆகிடுவார். இது முன்னோர் வணக்கம். இன்னொன்று வீரர் வணக்கம்னு ஒன்று இருக்குது. ஒரு குழு தலைவன் ஒரு கம்யூனிட்டி, ஒரு இன மக்களை அவர் தலைவராயிருந்து முன்னால் நின்று அவர்களுக்காக போராடி அவர்களுக்கு சேவை செய்து தன்னிடத்தில் இருக்கிற மக்களை நன்றாக காத்து கொண்டால் அவரை கடவுளாக்கி விடுவார்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு வீரன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வீரன், மதுரை வீரன். மதுரை அவர் இருந்தார், உண்மையாகவே இருந்தார். ஒரு மிகவும் பிராமணர்களால் வகுக்கப்பட்ட ஜாதியில் தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்தவர். தன்னின மக்களுக்காக அரசனையை எதிர்த்து அவர் போராடி அவர் கடைசியில் மாறுகால் வாங்கி வெட்டிட்டாங்க. இது வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மதுரை வீரனை கடவுளாக கும்பிடுகிறார்கள். இன்னொருத்தர் உங்களுக்கு தெரியாது, காத்தவராயன் ஒருத்தர். ஊருக்குள்ளே எந்த தீமையும் வராதபடிக்கு இரவெல்லாம் காவல் காப்பார், காத்தவராயன் அப்படின்னு ஒரு பேர். இப்படி வீரர் வணக்கம். இன்னொரு நிலை இந்த இயற்கை வணக்கத்தில் ஆவி வணக்கம். செத்து போனவர்களுடைய ஆவி தங்களுக்கு தீமை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள கும்பிடுவாங்க. எங்கள் தாத்தா என்னை வந்து இன்னும் அடிப்பார்னு நினச்சிக்கிட்டு தாத்தாவை சாமி ஆக்கிடும். ஆக இப்படி பல நிலைகள் இந்த இயற்கை வணக்கத்தில் உண்டு. இந்த நிலையில்தான் ஜனங்களுக்கு ஏதாகிலும் ஒன்றை வணங்க வேண்டும் என்ற ஆசையில் அவரவர்கள் எதையாவது ஒன்றை வணங்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தன் நெருப்பை வணங்கினா, ஒருத்தன் காற்றை வணங்கினா, ஒருத்தன் மழையை தண்ணீரை வணங்கினா. அதுக்கெல்லாம் தேவன் பேர் செய்துட்டான். வாயு தேவன், அக்னி தேவன். தேவ் என்றால் அறிவு, ஒளி, இப்படி சொல்லலாம், வெளிச்சம், அஞ்ஞானத்தை போக்குவது. அதோட இன் என்ற ஆண்பால் ஒருமைப்பாட்டு விகுதியை சேர்த்து தேவன் என்று பேர் வச்சிருக்கிறோம். அப்போ மனிதனுடைய அறிவு கண்களை திறப்பதற்கு ஒரு ஒளி ஆண்டவர் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக ஆபிரகாம் என்பவரை தெரிந்து கொண்டு யூத மார்க்கம் என்பது கிமு 4000 ஆண்டு அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். அதனுடைய நிறைவேறுதலாக கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து என்பவரால் அது நிறைவேற்றப்பட்டதனால கிறிஸ்தவத்தை தனி மதமாக சொல்லாமல் யூத மார்க்கத்தின் நிறைவேறுதல். கிறிஸ்டியானிட்டி இஸ் a fulfillment of the Old Testament. The love of God, the love of Jesus fulfilled all the commandments whichever comes in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் வருகிற எல்லா சட்டதிட்டங்களையும் தன்னுடைய சரீரத்திலே பலியிலே நிறைவேற்றி மனிதனை பாவத்தலையிலிருந்து விடுதலை செய்யும் மார்க்கத்தை உண்டு பண்ணி ஒரு பாவ மனிதனை பரிசுத்த மனிதனாக மாற்றுகிற தன்மை
இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததாகவே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மார்க்கம் பின்னால் நம்ம பார்ப்போம். ஆக கிறிஸ்துவுக்கு முன்பு உள்ள சில மதங்கள், இந்த மதங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், ஐரோப்பாவில், ஆஸ்திரேலியாவிலலாம் மதங்கள் உண்டாகவே இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்கெல்லாம் மதங்கள் உண்டாகவே இல்லை. மதங்கள் தோன்றின இடம் ஆசியா கண்டம். ஆசியா கண்டத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கண்டம் உலகத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கர்கள், இங்கிலாந்து, ஐரோப்பியர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஆசியா கண்டத்தை தேர்ட் வேர்ல்டுன்றான், மூணாவது நிலைமைக்கு வச்சுருக்கான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்ற மாதிரி. செகண்ட் ப்ரைஸ் வாங்குறவங்க கூட சந்தோஷப்படுவான், தேர்ட் ப்ரைஸ்னால் எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்பாங்க. மூணாவது ப்ரைஸ் வாங்குறாங்க, நம்மளை தேர்ட் வேர்ல்டுன்னு வச்சிருக்கு. ஆனால் மதங்கள் தோன்றின இடம் ஆசியா கண்டம். எகிப்து, இந்தியா, மெசொப்பொத்தேமியா, இந்த 3 பெயர்களும் பைபிளில் உண்டு. மெசொப்பொத்தேமியா என்பது அக்காலத்தில் வட அரபு தேசம் மெசொப்பொத்தேமியா என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு ஈரான், ஈராக்குக்கு மேலே கொஞ்சம் ரஷ்யன் பார்டருக்கு கீழே ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்கிற இடம் மெசொப்பொத்தேமியா. இந்த மெசொப்பொத்தேமியா என்ற இடத்து ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். அங்கிருந்து அவரை அழைத்தார். அதுக்கு முன்பு உள்ள மார்க்கத்தை பார்த்தீர்களானால் நீங்கள் வேணுமால் கவனித்துக் கொள்ளுங்கள். பாபிலோனிய மார்க்கம், பாபிலோன் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு ஈரான், ஈராக் என்று அழைக்கப்படுகிற 2 தேசங்களின் ஒட்டுமொத்த இடம். ஈரான், ஈராக் தான் இன்றைக்கு பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. ஆக ஈரான், ஈராக் என்ற பாபிலோனிய மார்க்கம் விக்கிரக ஆராதனை செய்து வந்த காலம் இருந்தது. நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய அரசர், இதெல்லாம் வரலாறு, கதை இல்லை. அவர் நேபுகாத் நேச்சார் நிறைய சிலைகளை செய்து வணங்க சொன்னார், யூதர்களையும் வணங்க கட்டாயப்படுத்தினார். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எகிப்திய மார்க்கம். எகிப்து இன்றைக்கும் இருக்கிறது, ஈஜிப்ட் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம். எகிப்து மார்க்கம் என்பதும் கழுகை தலையாக கொண்ட மனித உடல், அதான் அவங்க சாமி. மனித உடல் இருக்கும், தலை மாத்திரம் கழுகு தலையாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு மேலே அராபியர்களுக்கு இருக்கக்கூடிய, எகிப்தியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியம். நம்மெல்லாம் குருவி வளர்ப்போம், லவ் பேர்ட்ஸ் வளர்ப்போம், புறா வளர்ப்போம், அவங்க கழுகு வளர்ப்போம். பலவிதமான கழுகு, காண்டோர் என்று ஒரு பெரிய கழுகு இருக்குது. அந்த பேரை தான் இன்றைக்கு பெரிய விமானத்துக்கு வச்சுருக்கான், கான்கார்டுன்னு வச்சுருக்கான். இந்த காண்டோர் என்ற பருந்து செட்டை மட்டும் 2 பக்கமும் பார்த்தா 20-25 அடி நீளம் இருக்குமா. ஒரு சாதாரண ஆட்டை அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம். அப்படிப்பட்ட கழுகெல்லாம் அங்கே இருக்குது. நானும் சில பார்த்துருக்கேன். தூது அனுப்புகிற போஸ்ட்மேன் கழுகு ஒன்று இருக்குது, கரெக்டாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது காலில் கடிதம் எழுதி கட்டி விட்டுட்டுனா கரெக்டாக போய் கொடுத்துட்டு வந்துடும், அங்கேருந்து பதிலும் வாங்கிட்டு வந்துடும். அந்த கழுகு, ஏராளமான கழுகுகள் உண்டு. ஆக எகிப்திய மார்க்கம் கழுகை தலையாக கொண்ட மனித உடல் அவர்கள் கடவுளாக வைத்திருந்தார்கள். சீரிய மார்க்கம், இன்றைக்கு சிரியா தேசம் என்று சொல்லுகிறோமே, அங்கே இதுவும் விக்கிரக ஆராதனை நாடு. கிரேக்க மார்க்கம், இன்றைக்கு ஏதென்ஸ் பட்டணம் கிரீஸ் நாட்டில் ஏராளமான விக்கிரகங்கள் வணங்கப்பட்ட இடம். அவர்கள் தான் 7 நாட்களுக்கும் கிழமை பேர் வச்சாங்க. 7 கிரகங்களின் பெயர்களை 7 நாட்களுக்கு வைத்தவர்கள். இதெல்லாம் பிற்காலத்தில், ஆதியில் கிழமையெல்லாம் இல்லை, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் கிடையாது. கிரேக்கர்கள் காலத்தில் தான் கிழமைகள் உண்டாக்குனாங்க. பெருசாக தெரிஞ்சது சூரியன், சண்டே அப்படின்னு வச்சான். அடுத்தது சந்திரன், மூன் டே அப்படின்னு வச்சா தான் மண்டே அப்படின்னு வந்தது. பிறகு புதன், வெட்னஸ்டே, வீனஸ், வெட்னஸ்டே, இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பேர் இருந்தது, எல்லாம் வச்சுட்டான். சேட்டர்ன்னா சாட்டர்டே அப்படின்னா கடைசியில் வச்சுருக்கான், வாரத்துக்கு கடைசி நாள் சேட்டன், சனி. அப்போ இப்படி பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் விக்கிரக வழிபாடு செய்தவர்கள். ரோம மார்க்கம், இன்றைக்கு ரோம ராஜ்யம் என்று சொல்லுகிறோம், நிறைய விக்கிரக வணக்கம் நடந்த இடம். எபேசிய மார்க்கம், தி சிட்டி ஆஃப் எஃபீசஸ், அதனுடைய பெண் தெய்வம் தான் டயானா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம். டயானா என்றவள் உடம்பு முழுதும் அவளுக்கு மார்பகம் இருந்ததான். ஏன்னா உலகத்துக்கே பால் சப்ளை பண்ணுற தாய் என்று அந்த தாயை அவங்க வெள்ளினால் சுரூபங்கள்லாம் செஞ்சு விற்று பழிச்சு வந்தாங்க. பவுல் அங்கே போன போது நம்ம தொழிலுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு அவரை அடித்து துரத்திட்டாங்க. இப்போ இதெல்லாம் வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். எபேசியர்களுக்கு ஒரு பெண் தெய்வ வணக்கம் இருந்தது. பெர்சியா என்று சொல்வது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பாலஸ்தீனம், இஸ்ரேல்,
இந்த இடமெல்லாம் சேர்ந்து பெர்ஷியா என்று நம்ம பேர் வைத்து, அந்த பெர்ஷிய மார்க்கம் அவர்கள் பிற்காலத்தில் ஜொராஸ்ட்ரம் என்ற ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார்கள். ஒளியை, அக்கினியை கடவுளாக கொண்டவர்கள். இதெல்லாம் பூர்வ காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு இந்த ஆசியா கண்டத்தின் மத்திய ஆசியாவில் இருந்த பலவிதமான வணக்கங்கள். இந்த காலத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் விக்கிரக வழிபாடுகள் இருந்தது இல்லை. நீங்கள் இதை நல்லா கவனிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்லும்போது இதை தெளிவாய் சொல்ல வேண்டும். இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே விக்கிரக ஆராதனை, எகிப்திலிருந்து ரோமாபுரி வரைக்கும் உள்ள நாடுகள் எல்லாவற்றிலும் விக்கிரக ஆராதனைகள் இருந்த பொழுது இந்திய நாட்டில் விக்கிரக வழிபாடு கிடையாது, இயற்கை வழிபாடு தான் இருந்தது. ஆகவே விக்கிரக ஆராதனை இந்தியாவில் ஆதி முதலாய் கிடையாது, பிற்காலத்தில் வந்தவையாக்கும். நம்முடைய இந்தியான்னு சொல்லும்போது எல்லாரும் இப்போ இருக்கிற இந்தியாவை பார்க்கக்கூடாது. 1947 ஆண்டுக்கு முன் உள்ள இந்தியா, என்னை போல் வயசு உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அந்த காலத்து இந்தியா எப்படி இருந்ததுன்னா, ஆப்கானிஸ்தானிலிருந்து பர்மா வரைக்கும், மலேசியா, இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கா எல்லாம் சேர்த்து தான் இந்தியான்னு பேர். சிந்து சமவெளி அப்படின்னு பேர். சிந்து சமவெளி. பாரசீகர்கள் படையெடுத்து வந்த போது அவர்களுக்கு சி என்ற எழுத்து கிடையாது. நான் சொல்கிற எழுத்தெல்லாம் தமிழில் இருக்கான்னு சொல்லுங்க. ஹி இருக்கா? இருக்கா? இல்லை. சா இருக்கா? இல்லை. சா தான் இருக்கு, சா கிடையாது. கா இருக்கா? கா இருக்கா? இல்லை. இதெல்லாம் நம்ம தமிழில் கிடையாது. இப்போது காகம் அப்படின்னு சொல்கிறீங்க, 2 கா வருது. முதல் காவை எப்படி சொல்லுவீங்க? அழுத்தி சொல்லுவீங்க. கா, அப்புறம் காக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க. கா ஹம். நம்ம ஒலியில் ஒரே எழுத்தை உச்சரிக்க தெரிந்தவர்கள். ஆனால் தமிழுக்கு பின்வந்த சமஸ்கிருதம் இதற்கு சொல்ல தெரியாமல் ஒவ்வொன்றுக்கும் எழுத்து வச்சுட்டான். ஹா, ஹா, கா, ஒவ்வொன்றுக்கும் 4 எழுத்து. ஹிந்தி சமஸ்கிருதம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். காவில் 4 கா, சாவில் 4 சா, சா, ஜா, சா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் 4 ஒலி வச்சிருப்பாங்க. ஆக சிந்து என்ற வார்த்தையில் வருகிற சி பாரசீகர்களுக்கு உச்சரிக்க வராததுனால் அவங்களுக்கு ஹி இருக்கு, சி இல்லை. அப்போ சிந்து என்ன ஆயிடுச்சு? ஹிந்து என்றாச்சு. சிந்து சமவெளி, ஹிந்து சமவெளி. ஹி நமக்கு இல்லாததுனால ஈ போடுறோம், இந்து சமவெளி. அப்ப ஹிந்து சமவெளி என்று சொல்வது மதம் அல்ல. ஹிந்து என்றால் மதம் அல்ல, நாட்டுக்கு வைக்கப்பட்ட பெயர். இன்றைக்கு நல்லா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். மதம் என்றால் என்ன என்று தெரிஞ்சுக்கணும். நம்ம மதத்தினால என்ன தீமை வருதுன்னெலாம் நம்ம பார்க்குறோம். ஆக இன்னைக்கு இந்து மதம்னு சொன்னாங்கன்னா இந்து மதம் கிடையாது, இந்து நாட்டின் பெயர். நம்முடைய பைபிளில் எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள 127 தேசங்களை ஆண்டு வந்த அகாஸ்வேரு மன்னன் காலத்திலே. இது வரலாறு, கதை இல்லை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான், அந்த மாதிரி கதை இல்லை. இது வரலாறு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகள். இதுக்கு ஒரு சக்கரவர்த்தியாய் அகாஸ்வர் இருந்தார். அப்ப இந்து தேசம் என்பது ஆங்கில பைபிளில் இந்தியா, ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க ஹிந்தி பைபிள் எடுத்தோம்னா ஹிந்து, ஹிந்துஸ்தான், அதுக்கப்புறம் எத்தியோப்பியா. ஹிந்துஸ்தான் சே எத்தியோப்பியா தக் அப்படின்னு போடுறோம், இதுல இருந்து அது வரைக்கும். அப்ப ஹி என்ற எழுத்து ஹிந்து என்று மாறிச்சு. சிந்து சமவெளி ஹிந்து சமவெளியாச்சு. அப்ப தலைநகரம் எது? காபூல். அப்ப இருந்த இந்தியாவுக்கு தலைநகரம் எது? இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தானுடைய தலைநகராகிய காபூல் தான் அப்ப இந்தியா முழுதுக்கும் தலைநகராக இருந்தது. ஏன்னா அங்கதான் ஜனங்கள் இருந்தாங்க, இங்க உள்ள இல்லை. பீகார், மத்திய பிரதேஷ், ஒரிசாவெல்லாம் ஜனங்களே கிடையாது, அப்போ காடா இருந்தது. ஆகவே மக்கள் வாழ்ந்த இடத்துல இருந்த காபூலை தலைநகராக கொண்ட சிந்து சமவெளி. இப்போ அங்கிருந்து கொஞ்சம் ஜனங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. யார் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர்கள் வந்தாங்க, கிரேக்கர்கள் வந்தாங்க, பாரசீகர்கள் வந்தாங்க, பாபிலோனியர் வந்தாங்க,
யூதர்கள் வந்தாங்க, ரோமர் வந்தாங்க. இவங்களாம் ஒரு யவனர் என்று சொல்லக்கூடியவங்க. ஹிந்து குஷ் என்று சொல்லு மலை, ஒரு பெரிய மலைக்கு பேர் வச்சுருக்காங்க ஹிந்து குஷ். ஹிந்துஸ்தான், முகலாயர்கள் வரும்போது ஹிந்துஸ்தான் என்று சொன்னாங்க. வெள்ளைக்காரர்கள் நாட்டை பிடிக்கும் போது எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சிட்டு ஆல் இண்டியா அப்படின்னு பேர் வச்சுட்டு போயிட்டான். நம்ம ரேடியோவில் கூட நீங்கள் நியூஸ் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் ஆல் இண்டியா ரேடியோ. இன்றைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ கூட அவங்களுக்கு இந்தியான்னு ஒத்துக்க முடியல. திஸ் இஸ் ஆல் இண்டியா ரேடியோ என்ன சொல்லுவாங்க. அப்போ பல நாடுகள், நம்ம இந்தியாவில் மட்டும் 85 நாடு இருந்தது. அகாஸ்வருமன்னா 127 நாடுகளை ஆண்டு வந்தான். பாலஸ்தீனத்தில் பல நாடுகள் ஆடு, எல்லாம் 127 நாடு. அப்போ இந்த நாடுகளை பிடிக்க வந்தவர்கள் சிலர் வியாபாரம் செய்ய வந்தவர்கள், சிலர் சுற்றுப்பயணம் செய்ய வந்தவர்கள், சிலர் இங்குள்ளவர்களை நிலைமையை அறிந்து கொள்வதற்காக கல்வியை மாற்றி அறிந்து கொள்வது, கிராஸ் கல்ச்சுரல்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன தான் செய்கிறாங்க பார்த்துட்டு வரலாமே, கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட வாழ்ந்துட்டு வரலாமே, இப்படி பலவிதமான எண்ணங்களோடு வந்த மக்களை நாம் பார்க்கிறோம். ஆக இவர்கள் எல்லாரும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தபோது அவங்களுக்கு ஒரே ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேர்? ஆரியர். சொல்லுங்க, ஆரியர். ஆரியர்னா யார்? பிராமணர்கள் அல்ல. ஆரியர்னா உடனே பிராமணர்னு சொல்லிடுறோம். ஆரியர்களுக்கு பிராமணர்னு பேர் கிடையாது. ஆரியர் என்பார் பாரசீகர், கிரேக்கர், சாகா. சாகா என்ற ஒரு கூட்டம் நாட்டுக்கு வந்திருக்குது. ஹூனர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஷானர் என்று ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தவங்க. இவங்க மொத்தத்துக்கும் தனித்தனியாக கூப்பிட முடியாமல் நம்ம ஆட்கள் அவங்களுக்கு ஆரியன்ஸ்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன் ஆரியன் வந்தாங்கன்னா, பெரும்பாலான ஜனங்கள் ஈரானிலிருந்து வந்தவங்க. ஈரானிலிருந்து வந்ததுனால எல்லாரும் ஈரானியர் ஈரானியர் ஈரானியர்னு சொல்லி அந்த ஆரியர்னு வந்துடுச்சு. ஈரானியர் ஆரியர் ஆயிடுச்சு. நம்ம மெட்ராஸில் பீச் பக்கத்தில் அம்பட்டம் வாராவதின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? அம்பட்டம் பாலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது அம்பட்டம் பாலமா? அது என்ன பாலம் தெரியுமா? ஹாமில்டன் பாலம். ஹாமில்டன்னு ஒரு கவர்னர் இருந்தார் இந்தியாவில், ஒரு வெள்ளைக்காரர். அவர் ஞாபகார்த்தமாக ஒரு பாலம் கட்டினாங்க. ஹாமில்டன் 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 அம்பட்டம் அம்பட்டன் ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த ஆரியர் என்ற சொல் ஈரானியர் என்ற சொல்லிலிருந்து வந்தது. பெரும்பாலான மக்கள் நீங்கள் நல்லா பாருங்கள், ஈரானியர் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியேன்னு இருப்பாங்க. நீங்கள் ஈரானியர் பார்க்கணுன்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே இந்த மூலையில் ஒரு ஹோட்டல் இருக்குது. என்ன ஹோட்டல் அது? கோரோனட் ஹோட்டலுக்கு போங்க. கோரோனட் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஈரானியன்ஸ் நைட்டு 10 மணிக்கு மேலே வந்து வெகு நேரம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பிராமணங்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நோக்கும் மொழியும் பார்த்தீங்கன்னா பிராமணன். ஒரு தடவை நான் பார்த்தோம், ஒரு 5-6 பேர் போனாட்டா பிராமணன் அது உள்ள நோழையிறான்னு போய் பார்த்தா கடைசியில் பார்த்தா பிராமணனே இல்லை, ஈரானியன். அப்போ இவங்களெல்லாம் சேர்ந்து ஆரியர் என்று பிற்காலத்தில் பேர் வந்தது. இவர்கள் என்ன செய்தாங்கன்னாக்க, இவங்க இந்தியாவுக்குள்ளே பெருமறையாக வந்தது கிமு 400 ஆண்டிலிருந்து கிபி 600 ஆண்டுக்குள்ளாக வந்தவர்கள். ஏகத்தேசம் ஒரு 10,000 ஆண்டுகளுக்குள்ளாக, ஒரு 1000 ஆண்டுகளுக்குள்ளாக வந்தவர்கள் தான். கிமு 4லிருந்து கிபி 6 வரை. இவையெல்லாம் நீங்கள் தெரிந்து வச்சுக்கொள்ளுங்க. சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி வந்தவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆரியன்னு பேர் வச்ச உடனே அவங்க ஆரியவர்த்தா என்று ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினார்கள். எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி. இன்றைக்கி நிறைய கூட்டணி இருக்குது பாருங்கள். அது மாதிரி அந்த காலத்தில் ஏற்பட்ட கூட்டணி ஆரியவர்த்தா. நாங்கள்லாம் ஆரியர்கள் என்று அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது இன்னொன்று சொல்கிறோம் உங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு. வெள்ளைக்காரன்னா யார் சொல்லுங்க? ஆங்கிலேயர் வெள்ளைக்காரங்களா? அமெரிக்காக்காரங்க வெள்ளையா இல்லையா? ஆஸ்திரேலியாக்காரங்க வெள்ளையா இல்லையா? ஜெர்மன்காரன் வெள்ளையா இல்லையா? வெள்ளைக்காரன்னா ஒன்றா ஆங்கிலேயன்னு தான் நினைக்கிறோமா? வெள்ளையாக இருக்கிறவங்களாம் வெள்ளைக்காரன் இல்லையா? எல்லாம் வெளியிலேருந்து வந்தவன். ஆங்கிலேயனும் வெள்ளையாக தான் இருக்கிறான், அமெரிக்கனும் வெள்ளையாக தான் இருக்கிறான், ஐரோப்பியனும் வெள்ளைக்காரனாக இருக்கான், ஆஸ்திரேலியாக்காரனும் வெள்ளையாக தான் இருக்கிறான், நியூசிலாந்து போய் பாருங்கள் அவனும் வெள்ளையாக தான் இருக்கிறான். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜிம்பாப்வே போய் பாருங்கள் அங்கேயும் நிறைய பேர் வெள்ளைக்காராக இருக்கிறான். ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா அங்கேயும் வெள்ளைக்காரன் தான் இருக்கிறான். நம்ம ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கான்னு சொன்ன உடனே எல்லாம் கருகருன்னு இருப்பாங்கன்னு, எல்லாம் வெள்ளைக்காரங்க வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறான். அப்போ வெள்ளையாக இருக்கிறவங்களாம் வெள்ளைக்காரன்.
அது மாதிரி ஆரியன் என்று சொன்னால் வெளியிலிருந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்தவெல்லாம் ஆரியன். இவங்கெல்லாம் சேர்ந்து கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக ஆரியவர்த்தா என்ற ஒரு அமைப்பை உண்டாக்கி வடநாடு முழுவதையும் தங்கள் கீழ் கொண்டு வந்து விட்டார்கள். தமிழர்கள் திராவிடர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஆகவே பெரும்பாலான திராவிடர்கள் 3 வழியாக தப்பித்தார்கள். 3 வழியாக அவர்களுடைய நிலைமை 3 வழியில் சிந்திக்கணும். சில திராவிடர்கள் இவர்களுக்கு அடிமைகளாகிவிட்டார்கள். சில திராவிடர்கள் இவர்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள். சில திராவிடர்கள் அடிமையானவர்கள் தங்கள் தாய்மொழியாகிய தமிழை மறந்துவிட்டு அவர்கள் மொழியை, அந்த சமஸ்கிருத மொழியை தங்கள் தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு பீகாரில் போய் பாருங்க, எல்லாம் நம்ம ஆளுங்க மாதிரி தான் இருப்பாங்க. கண்ணங்கரையர்னு கட்டையும் குட்டையுமா. பீகார் பார்த்து நம்ம லாலு பிரசாதே பாருங்களாம் எப்படி இருக்கிறார். நம்ம ஊர் தெருவில் நடந்தாருன்னா நம்ம ஆள் ஒருத்தன் போகிறான்னு தான் நினைப்பாங்க தெரியுமா. லாலு போகிறாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் கருகருன்னு நம்ம ஆளுங்க தான். இவங்க தாய்மொழியாகிய தமிழை மறந்துட்டு அந்த காலத்திலிருந்து வடமொழிக்கு அடிமையான திராவிடர்கள். இன்னும் சிலர் தெற்கே வந்து விட்டார்கள். இங்கே வந்து சேர சோழ பாண்டியர் என்ற 3 பிரிவாக அவங்க ஆரியவர்த்தா கூட்டணி வச்சது மாதிரி இவங்க 3 பெரும் நாடுகளாக இருந்து ஒருத்தருக்கொருத்தர் ஒற்றுமையா எந்த பகைவனும் இங்கு வராதபடிக்கு அவர்கள் ராஜ்யத்தை நடத்தினார்கள். இவர்கள் பெரும்பாலான திராவிடர்கள் தென்னாட்டுக்கு வந்தவர்கள். இன்னும் சில பேர் தப்பித்துக் கொள்வதற்காக பெரிய பெரிய மலைகள் மீது ஏறி சென்று விட்டார்கள். யாரும் வந்து அடைய முடியாத காடு, மலை காடுகளுக்கு போயிட்டாங்க. இவங்க அங்கேயே இருந்ததுனால மொழியை மறந்துட்டாங்க. அவங்களுக்கு மொழி இல்லை, ஒலி தான் இருந்தது. அவங்க நாகரிகம் இல்லை. கடைசியில் இப்படி ஒரு கூட்டம் மலை மேலே இருக்குன்னு பிற்காலத்தில் கண்டுபிடிச்ச போது அவங்களுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? ஆதிவாசி. ஆதியிலிருந்து இவங்க தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க என்று ஆதிவாசின்னு பேர் வச்சாங்க. போன ஆட்சியில்